தப்பி, இந்த ஐடி கம்பெனி பத்தி உனக்கு தெரியுமாப்பா? ஓ, தெரியுமே தாத்தா. அங்க போய் என்ன வேலை பார்ப்பாங்க? சம்பளம் நிறைய கிடைக்கும்னு சொல்றாங்க. உண்மையாப்பா? ஒரு வெப்சைட் இல்லனா செயலியை லான்ச் பண்ணி அதுல இருக்க டேட்டாஸை பாதுகாப்பாக வச்சிருப்பாங்க. அப்புறம் கோடிங்னு இருக்கும். அது என்னப்பா கோடிங்? தாத்தா, அதுல ஒரே ஏபிசிடி ஹெச்கேவா இருக்கும். நமக்கு அதெல்லாம் புரியாது. அட, இதுல இவ்ளோ விஷயம் இருக்கா? அப்புறம் சும்மாவா அவ்வளவு சம்பளம் தருவாங்க? என்ன தாத்தா? தாத்தா, நான் கூட காலேஜ் படிச்சுட்டு பாஸ் ஆனதும் அப்படியே சேர்ந்து தரலான்னு நினைச்சேன்ப்பா. நினைச்சுதான் தாத்தா உங்களுக்கு. நீ என்ன படிச்சிருக்கிறாய்? இவ்ளோ கேள்விகள் கேட்கிறாயே. 1566லயே பிஎஸ்சி கணிதம். யோ தாத்தா, என்கிட்டே உன் வேலையை காட்ட பாத்தியா? அப்பெல்லாம் காலேஜே இல்ல. என்ன என்ன ஏமாத்திரியா? நான் சின்ன பையன், நீங்க சொன்னாலும் நம்பிடுவேன்னு நினைச்சீங்களா? நாங்களா அப்பவே அப்படி. தெரியும்ல. தாத்தா, அங்காளம் வேலைக்கு போயிட்டா தீபாவளிக்கு காரு பைக்லாம் போனஸா தருவாங்க. என்னப்பா சொல்ற? அப்ப நீலாம் நல்லா படிச்சு அங்க வேலைக்கு போயிடுறா பேராண்டி. யோ தாத்தா, அங்கெல்லாம் வேலைக்கு போயினா ஒரே தலைவலி ஆயிருக்கும். சிக்கிருமா பைத்தியம் பூய்ச்சூரும். நம்மள மாதிரி விவசாயம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்துடலாம். அங்க போய் பைத்தியம் பிடிச்சி அலையறதுக்கு. சரியா சொன்னடா பேராண்டி. இப்பெல்லாம் விவசாயம் பண்றதுக்கு உன்ன மாதிரி இளைஞர்கள் முன்வரதே இல்லை. அவர்கள் என்ன சம்பாதிச்சு கொண்டு போகிறார்கள் எனக்கு தெரியவில்லை. அனைவரும் போகும்போது வெறும் கையோடு செல்கிறார்கள். ஆமா தாத்தா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் தாத்தா. ஆனா ஆடம்பரமா வாழணும்னா அதுக்கு காசு வேணும்ல. அட கிறுக்கு பயலே, காசு இல்லாமலே நாமெல்லாம் இப்போ சந்தோஷமா தானடா இருக்கோம். யோ தாத்தா, மரியாதையா பேசியா? இந்த டா சொல்லி கூப்பிடுற பழக்கத்தை இதோட விட்டுரு, அப்புறம் நல்லா தெரியாது. டேய் தம்பி, இப்ப என்ன சொல்லிறேன்னு கோவப்படுற? இதுக்கு பேர் தான் கேடிஎஸ் பாலிசி. என்னப்பா இந்த கேடிஎஸ் பாலிசி? உங்களுக்கு ஒன்றும் தெரியாது தாத்தா. கேடிஎஸ்னா குட்டீஸ் பாலிசி. மரியாதையா பேசணும், இல்லைன்னா எங்களுக்கு கோபம் வரும். நாங்க ஒழுங்கா பேசலைன்னா மட்டும் திட்டுறீங்களா நீங்கள்? நான் எல்லாத்துக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். நீங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்களாம் இப்படி வாய் அடிக்கிறனால தான்டா இப்போலாம் நாட்டுல மழையே பெய்ய மாட்டேங்குது. யோ தாத்தா, என்னையா ஓவரா பேசுற? அப்புறம் ஊரு போய் சேர மாட்டேன், பாத்துக்கோ, தூக்கிடுவோம். டேய், எங்களுக்கும் குறும்பு வித்தையெல்லாம் தெரியும், செஞ்சிருவோண்டி மாப்பு. உனக்கு அவ்வளோ தைரியமா? எங்க கேங் வர சொன்னேன், உன்னை தோசைக்கு சட்னியா ஆக்கிடுவாங்க. டேய், அப்போ நாங்க என்ன சொம்பையா எங்க செட்லாம் வந்தாங்க, உங்களை நசிக்கிடுவாங்க ஈ மாதிரி. ஓ, நாங்களா பைக் ஓட்டுவோம், நீங்க ஓட்டுவீங்களா? டேய் சின்ன பப்பையில, நாங்கெல்லாம் வண்டி மாடு ஓட்டுவோம்டா. யார பாத்தியா பொம்மன் சொல்ற? உன்னை பார்த்துதான்டா. நீலாம் இத்துணூனா இருந்துட்டு இவ்வளோ வாய் அடிக்கிற. யோ தாத்தா, பொம்மன் சொன்ன உனக்கு அவ்வளவுதான், பாத்துக்கோ, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். டேய் பேராண்டி, இப்படி திமிரா பேசுன அப்புறம் உங்க டீச்சர் கிட்ட சொல்லிடுவேண்டா. யோ தாத்தா, எங்க டீச்சர் ஒரு மாசம் லீவு ஹே. இப்ப என்ன பண்ணுவ? டேய் பேராண்டி, உங்க டீச்சர் லீவுனா என்ன? உங்க அப்பா கிட்ட சொல்லுவேன். அப்ப என்ன பண்ணுவ? யோ தாத்தா, என்ன மன்னிச்சிரியா? எங்க அப்பா கிட்ட மட்டும் சொல்லிராத, அவர் என்ன முட்டி போட வச்சிருவாரு. நான் உங்களுக்கு காசு தரேன். உங்ககிட்ட நிறைய இருந்தா எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் கொடுங்க.